தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, கரூரில் இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆஃபீஸ் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய இடத்துல ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்குமே எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்மக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்கக்கிட்ட கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களால் 25,000 வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாடல் வந்து கியோசராவுடைய 1800 ரீஃபர்பிஷ்டு மிஷின் தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேச்சு வாக்கிலே பார்த்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட செகண்ட்ஸில் 2320 மிஷின்ஸும் அவைலபிளாக இருந்தது. லோ கவுண்ட் ஓடி இருந்தது. ஒரு மிஷின் பார்த்தோம் அப்படின்னா 15,000 காப்பீஸ் ஓடி இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 33 சம்திங் ஓடி இருந்தது. ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து இந்த ரெண்டு மிஷினுக்கான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு மிஷினுமே பார்த்தோம் அப்படின்னா டிசைன் வைஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ இதோடைய மாடல் நம்பர் வந்து 1800. இன்னொரு மாடல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 2320. ஸோ 1800 வந்து மேனுஃபேக்சரிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2014 அதுலேருந்து ஆரம்பித்து 2019 வரைக்குமே வந்து கொண்டு வந்தாங்க. 2019க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2020, 21, 22 இது எல்லாத்துலேயுமே வந்து 1800 சீரீஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு 2020, 2320 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாடலை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ப்ரைஸும் அதே மாதிரி ஒரு 1000, 2000 தான் முன்ன பின்னா இருக்கும். மற்றபடி மிஷின் எல்லாமே சேம் தான். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ 1800 பொறுத்த வரைக்கும் நிமிஷத்துக்கு 18 காப்பி ஸ்பீடு வரும். ஆனால் இந்த 2320 வந்து நிமிஷத்துக்கு 23 காப்பி ஸ்பீடு வரும். ஸோ இதை விட ஒரு 5 காப்பி எக்ஸ்ட்ராவே வந்து ஸ்பீடு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் எனக்கு கேட்டால் நான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் நான் வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க. அதோட ப்ரைஸும் அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். இந்த 25 விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும். 1800 விட 2320 கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸும் ரீசனபுளாக இருந்ததுனால மிஷினுடைய பேமெண்ட் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு ஆன்லைன்லேயே அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிஷினை இங்கேருந்து அவங்களுடைய கரூர்ன்ற இடத்துக்கு எப்படி அனுப்புறதுன்ற இந்த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஃபேமஸான நிறைய லாரி டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லாரி டிரான்ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பயன்படுத்தணும். ஸோ அவங்க வந்து நமக்கு ரீசெண்டாக நம்மளுடைய பொருள்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கிட்டேயும் கேட்க முடியாமல், ஸோ நம்ம இவங்ககிட்டையும் அதை வந்து கிளைம் பண்ண முடியாமல் நமக்கு வந்து பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கு ஆல்டர்னேட் ஐடியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்தந்த ஊருக்கு போகக்கூடிய பஸ் ட்ராவல்ஸை வந்து கான்டாக்ட் எடுத்தோம். ஸோ அதுக்கு ஒரு டீம் வந்து ஃபார்மேஷன் பண்ணோம். ஸோ அந்த மூலியமாக தான் நம்ம இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் கரூருக்கு என்ன பஸ் போகுது அப்படின்றத பார்த்தப்போ வெற்றி ட்ராவல்ஸ்னு சொல்லக்கூடிய கோயம்பேட்லேயே பெரிய ட்ராவல்ஸ் வந்து அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ கரூருக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 பஸ் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று 9:15க்கு, இன்னொன்று 9:45க்கு போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பிஃபோராகவே ஒரு 8:30க்குலாம் அங்கே போயிட்டோம். ஏன்னா சென்னையில் டிராஃபிக் இல்லாமல் நார்மலாக இருக்கிறப்ப நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருந்து கோயம்பேடு போகிறதுக்கே மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடும். ஆனால் இப்போது டிராஃபிக் டைம் அந்த பீக் டைமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மினிமமே வந்து 45 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்காமல் பிஃபோராகவே நம்ம அங்கே போயிடுவோம். அப்போ அங்கே போனால் தான் நம்மளுடைய மிஷின் வந்து வைக்கிறதுக்கான இடத்த வந்து நம்மளே சூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐடியா பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டைமுக்காக தான் நம்ம சீக்கிரமே அங்கே போயிடுறது. நம்ம பில்லிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த டீட்டெயில்ஸ் இங்கேருந்து ரிசீவ் பண்ணுறாங்களே அவங்களோட டீட்டெயில்ஸ், நம்ம ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் இது எல்லாமே மென்ஷன் பண்ணிவிடுவோம். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பில் கொடுத்துருவாங்க. பில் கொடுத்ததுக்கப்புறம் வண்டி வந்து உள்ளே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம எல்லாரோட செட்டப்பையும் ரெடியாக இருப்போம். உடனே டிக்கியெல்லாம் ஓப்பன் பண்ணி மிஷினை வந்து சேஃபாக லோட் பண்ணிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு 100% வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நல்லபடியாக மிஷின்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம லாரி டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் நம்பினப்போ அவங்க வந்து வித்தின் 2 days, வித்தின் 3 days வரைக்கும் வந்து மிஷின் வந்து டெலிவரி ஆகாமல் இருந்திருக்கு. ஆனால் நம்ம இப்போ இந்த பஸ் ட்ராவல்ஸில் நம்ம கொடுக்குறப்போ வித்தின் 5 hours இல்லைனா வித்தின் ஒரு 9 hours உங்களுக்கு மிஷின் உங்கள் கையில் வந்துடும். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ கரூர், ஈரோடு இந்த மாதிரி பெரிய பெரிய ஊருக்கெலாம் வந்து அவங்களுக்கு தனித்தனியாக ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. அப்போது நம்ம இங்கேருந்து இப்போ அனுப்புகிறோம் அப்படின்னா 8 மணிக்கெலாம் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை 10 மணிக்குள்ளே நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளோட மிஷின் வந்து அவங்களோட ஆஃபீஸில் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் இப்போ கரூருக்கும் ஈரோடுக்கும் இடையில ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல ஆஃபீஸ் கிடையாது. ஆனால் எனக்கு அதுதான் பக்கம்.
இப்போ டாடா ஏசியோ இல்லை ஏதோ பிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்ட் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம அதுக்குமே ஒரு சோர்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ இங்கேருந்து இப்போ நீங்கள் ஈரோடுக்கும் கரூருக்கும் இடையில வந்து ஒரு ஊருக்கு நீங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஊருக்கு எத்தனை மணிக்கு வண்டி வரும் அப்படின்றத டிரைவர் வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவராவது அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு 4 o'clock வருது, விடிய காலத்தில் 4 o'clock வருது, 5 o'clock வருதுன்னா நீங்கள் டெஃபினட்டாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட மிஷின், நம்மளுடைய பிஸ்னஸ்க்காக மிஷின் வருது. அதை வந்து நீங்கள் சேஃப்டியாக எடுக்கணும் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் கையோடு உங்கள் மிஷினை எடுத்து சேஃபாக உங்களை எடுத்து கொண்டு போயிடலாம். இது ஒன்று தான் வந்து நம்ம இந்த பஸ் ட்ராவல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது கேட்டால் என்னால் மைனஸ் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா வித்தின் 5 hours அந்த டேவே வந்து உங்கள் கையில் மிஷின் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ஒரு 5 மணி நேரத்துலேயோ இல்லை 7 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கைக்கு வந்து மிஷின் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி நம்மளால் தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே மிஷின் வந்து சப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா மிஷினுக்கும் நம்மளால் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் எடுக்கிற மிஷின்ஸ்க்கு சர்வீஸ் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சர்வீஸ் இருக்கும். சர்வீஸ் தரமாட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் தனியாக வெளியில் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இதேபோல் காப்பிடெக் சேனலும் இணைந்திருங்கள். நன்றி.